ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்பொழுது தொடங்கும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மேல்முறையீடு செய்தவர்கள் பரிசீலனை செய்தவர்களுக்கு புதிய அதாவது இந்த மாதத்துக்கான டிசம்பர் மாதத்துக்கான செலக்ட் ஆனவங்களுக்கு எப்பொழுது பணம் வர வைக்கப்படும்? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா புதிய அப்ளிகேஷனுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, என்ன தகுதி என்றது தமிழக அரசாங்கம் புதிய தகவல் கொடுத்துருக்காரு. அதுவும் தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள் பார்த்திங்கனாக்கா அமைச்சர் இந்த தகவலை கொடுத்துருக்காங்க. நேற்று தான் இந்த சுற்றறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பற்றி தான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார், கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் நான் மேல்முறையீடு செய்து 4 மாதங்களாக வெயிட் பண்ணின்னு இருக்கேன் சார். இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை சார் அப்படி சொல்கிறவங்களுக்கு ஒரு புதிய தகவல் என்னென்னா, உங்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று நீங்கள் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன தெரிஞ்சுங்க. நிராகரிக்கப்பட்டிருந்தாலும் மேல்முறையீடு செய்வதற்கான ஆப்ஷன் வருமானு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் பார்த்திங்கனாக்கா நிராகரிக்கப்பட்டிருந்தால், தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் மேல்முறையீடு செய்வதற்கான ஆப்ஷன் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் என்ன காரணக்காக நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த காரணத்தை பூர்த்தி செய்யும் விதத்தில் நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஜனவரி மாதம் புதிய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லியிருக்காங்க. சரி சார், நான் டிசம்பர் மாதம் செலக்ட் ஆகிட்டேன் சார், எனக்கு ₹1 அக்கௌண்ட்டில் வர வச்சுருக்காங்க சார், என்னோட நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளீர்கள் சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துருக்கு சார்ன்றவங்களுக்கு இன்னும் பணம் வரல சார். எப்போ சார் வரும்னாக்கா டிசம்பர் 23 தமிழக முதலமைச்சர் 3ஆம் கட்டமாக இந்த பணத்தை வழங்குவதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 23 அனைத்து அதாவது செலக்ட் ஆன அனைத்து மகளிருக்கும் தகுதியானவர்களுக்கும் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னும் பரிசீலனையே உள்ளது சார், மேல்முறையீடு செய்யப்பட்டு அப்படியே கிடக்குது சார், எந்த ஒரு அதிகாரியும் வரல, ஃபோனும் வரல, எதுவுமே வரல சார். நான் என்ன பண்ணலான்னா, நீங்கள் முதல்ல போயிட்டு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு செல்லணும் அப்படி சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டது சார், நான் புதுசாக எப்படி சார் அப்ளை பண்ணலான்னா அதற்கு அமைச்சர் தகவல் கொடுத்துருக்காரு. அமைச்சர் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் தென்னரசு பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஜனவரியில் புதிய விண்ணப்பம் பெறப்படும். மகளிர் உரிமை தொகையில் புதிய விண்ணப்பங்கள் ஜனவரி முதல் பெறப்படும். இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு ஜனவரி முதல் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் விண்ணப்பிக்காதவர்களுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னோடய அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருக்கு சார், நான் அப்ளை பண்ண முடியுமானா அவர்களுக்கு மேல்முறை செய்வதற்கான ஆப்ஷன் கொடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. திரும்பவும் இ-சேவை மையத்தில் போயிட்டு மேல்முறை செய்வதற்கான ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். அதற்கான தகவல் அஃபிஷியலாக தமிழக அரசாங்கம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி கொடுத்துருக்காரு தங்கம் தென்னரசு ஐயா அவர்கள். மற்றும் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நியூ பயனாளி, ஏதாவது புதுசாக நான் அப்ளை பண்ண போகிறேன் சார், இதுக்கான தகுதி என்ன சார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்களும் பாருங்கள்.